ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமர் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்பெஷல் பர்பஸ் டைமர். இது சைக்கிளிக் டைமர் சொல்லுவாங்க. இது நிறைய டைப் ஆஃப் பிராண்டில் கிடைக்குது. அட்டானிக்ஸ், அப்புறம் ஓம்ரான், அப்புறம் ஷெல்லாக்னு சொல்லக்கூடிய மல்டிபிள் நம்பர் ஆஃப் பிராண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஆன் டிலே டைமர் எப்படி ஒர்க் ஆகுது, ஆஃப் டிலே டைமர் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஒயரிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அதையும் போய் பாருங்கள். ஏன்னா நம்ம இது ஒயரிங் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுல ஓவராலாக எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் அந்த வீடியோலேயே எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா, அதை ரிப்பீட்டடாக மறுபடியும் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் டைம் கொஞ்சம் கன்சியூம் ஆகிட்ருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிக் ஓவரியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதுதான் நம்மளுடைய சைக்கிளிக் டைமருடைய கண்ட்ரோல் ஒயரிங் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எப்படி டைம் செலக்ட்லாம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டைமரில் பார்த்தீங்கன்னா என்னென்னா 2 நாப் கொடுத்துருப்பாங்க. T1 அண்ட் T2ன்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக நார்மல் டைமரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்ஜஸ்டபிள் நாப் தான் இருக்கும். பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் நாப் இருக்கும். ஓகே, அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா T1 ஆஃப் டைம், அப்புறம் T2 ஆன் டைம். ஓகேங்களா, இந்த டைமர் ஆன் டைம் ஆஃப் டைம் ஃபங்க்ஷன் நம்ம சைமல்டேனியஸாக ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன்லாம் கண்டினியூஸாக பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சர்க்யூட் ஆன் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் பார்த்தீங்கன்னா இதோட மேக் பார்த்தீங்கன்னா ஷெல்லாக்னு சொல்லக்கூடிய மேக். இது நான் சொன்ன மாதிரி நிறைய மேனுஃபேக்சர் இருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேனுஃபேக்சர் இருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளோட டைமர் பேசிக்காக ஆன் பண்ணணும்னா இங்கே இருக்கக்கூடிய A1 A2க்கு நீங்கள் ஃபேஸ் நியூட்ரல். A1 எப்பவுமே ஃபேஸ் ஆகும், A2க்கு எப்பவுமே நியூட்ரல் கொடுக்கலாம். அதே போல் இந்த டைமரில் பார்த்தீங்கன்னா 20 வோல்ட் டு 240 வோல்ட் ஏசி, 12 வோல்ட் டு 240 வோல்ட் டிசி சப்ளைலையும் இந்த டைமர் ஆப்ரேட் ஆகும். அது இல்லாமல் இந்த உள்ள இருக்கக்கூடிய கான்டாக்ட் பாயிண்ட்டோட ரிலே கான்டாக்ட் பாயிண்ட் 5 ஆம்ஸ் 250 வோல்ட் 24 வோல்ட்டில் தாங்க. ரெசிஸ்டிவ் லோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது உள்ளே ஒரு ரிலே இருக்கும். ஓகேங்களா, அதுக்குன்னு ஒரு கான்டாக்ட் இருக்கும். அதோட ஆம்ஸ் 5 ஆம்ஸ் நீங்கள் லோட் பண்ணலாம். ஓகேங்களா, இது மூலிமா நீங்கள் ஒரு ரிலேக்கு சப்ளை கொடுக்கலாம், இல்லை ஒரு கான்டாக்டரை ஆன் பண்ணலாம். இதுதான் பேசிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா A1 A2ன்றது எப்பவுமே நம்ம பேஸ் நியூட்ரல் கொடுக்கணும். அதோடைய ஒயரிங் டயக்ராம் காமிச்சிருக்காங்க. 15 25ன்றது காமனில் எப்பவுமே ஃபேஸ் வோல்டேஜ் கொடுக்கணும். ஓகேங்களா, ஃபேஸ் கொடுக்கணும். அல்லது நீங்கள் உங்களுக்கு தேவையான கண்ட்ரோல் வோல்டேஜ் 24 வோல்ட்டோ அல்லது 230 வோல்ட்டோ என்ன கொடுக்க போகிறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இங்கே 16 18 26 28 அதோடைய கான்டாக்ட் பாயிண்ட் இது இப்போ ரிலே நம்ம டைமர் ஆன் பண்ணோன்னே எது ஆன் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக் லைன்ஸு. இதை பார்த்தீங்கன்னா 15 16ன்றது NC. நார்மலி இந்த டெர்மினலும் 16 எப்பயுமே NCயாக இருக்கும். அதே போல் 18ன்றது NO. ஓகேங்களா, NOனா என்னென்னா நார்மலி ஓப்பன். எப்போ நம்ம டைமர் ஆன் ஆகுதோ, எப்போ அந்த ஃபீட்பேக் எனேபிள் பண்ணுதோ அப்போ தான் NO வழியாக சப்ளை கொடுக்கும். இப்போ நீங்கள் எங்கே 15ல் என்ன வோல்டேஜ் கொடுக்குறீங்க, சப்போஸ் 230 வோல்ட் ஏசியோ அல்லது 24 வோல்ட் டிசியோ எதோ கொடுத்தாலும் எப்போ நம்ம ரிலே ஆன் ஆகுதோ, டைமர் எப்போ எனேபிள் பண்ணுதோ அப்போ தான் நமக்கு 18க்கு சப்ளை வரும். அது வரலையும் 16க்கு தான் சிக்னல் போயிட்டுருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த டைமரில் பார்த்தீங்கன்னா A1 சொல்கிறது ஃபேஸும், அப்புறம் A2ன்றது நியூட்ரலும் நான் கொடுக்கணும் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுதான் டைமருடைய பேசிக்காக ஆன் பண்ணுறதுக்கான ஒரு சப்ளை வோல்டேஜ். இதில் பார்த்தீங்கன்னா 25 26 இங்கே பாருங்கள், 25 26 15. இதில் 15 என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் பாயிண்ட்டில் தான் நம்ம எப்பவுமே சப்ளை வோல்டேஜ் கொடுப்போம். 16ன்றது NC, நார்மலி க்ளோஸ். இப்போ எப்படி இருக்குன்னா, நார்மலாக இந்த டைமர் ஆன் பண்ணலைன்னா இந்த 15க்கும் அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய 16 இருக்குது பார்த்தீங்களா, இது நார்மலாக NCயில் இருக்கும். ஓகேங்களா, 15க்கும் 16க்கும் நீங்கள் ஒரு மல்டிமீட்டர் வச்சிங்கன்னா நார்மலி க்ளோஸில் இருக்கும். எப்போ இந்த டைமர் ஆன் ஆகுதோ அப்போ என்ன ஆகுனா 16க்கு 18க்கு சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இதுக்கு நேராக இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு இந்த டைமர் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு 16லேருந்து 16க்கு சிக்னல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா, இதுதான் பேசிக்காக உள்ள நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன். அதே போல் 2 கான்டாக்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 25 26 28ன்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் தான் 25ன்றது காமன், 26 NC. ஓகேங்களா, ஓகே NC. அதில் அது நீங்கள் 25க்கும் 26க்கும் நீங்கள் மல்டிமீட்டர் வச்சிங்கன்னா நார்மலாக இந்த டைமர் ஆன் ஆகாத டைமில் நமக்கு ஒரு கண்டினியூட்டி வரும். அதே போல் எப்போ இந்த டைமர் ஆன் ஆகுதோ அப்போ நமக்கு 28 வழியாக சிக்னல் வரும். இதுதான் பேசிக்கு. ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுக்குறேன், எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதையும் போய் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, இது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டைமர் சைக்கிளிக் டைமர்னு சொல்லியிருக்கேன். ஆன் ஆஃப் சைமல்டேனியஸாக சிக்னல் கொடுத்த உடனே ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கும். அது இல்லாமல் இங்கே செலக்ஷன் நாப் கொடுத்துருப்பாங்க, என்ன ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா 1 2ன்றது ஆன் டைமுக்கான, இது போல் நாப் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் டைமுக்கான செலெக்ஷன் சுவிட்சு.
ஆன் டைமுக்கான செலெக்ஷன் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க 6 7. இது வந்து செகண்ட்ஸு, அப்புறம் வந்து மினிட்ஸு, 1 மினிட் 1 ஹவர்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக கேட்டகரியாக வந்து நம்ம இதை வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த நாப் வந்து இந்த அப் சைடில் வச்சிங்கன்னா இங்கே இருக்குது அந்த ஆக்சுவலாக இது வந்து இங்கே இருக்கும். இந்த நாப் வந்து நீங்கள் செட்டிங் பண்ணுறதுக்கு வந்து இது எப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஆஃப் டைம் வந்து நீங்கள் செகண்ட்ஸ்லையோ அல்லது 1 மினிட்லையோ அல்லது வந்து 1 ஹவரில் கூட வச்சுக்கலாம். அதே போல் ஆன் டைம் வந்து செகண்ட்ஸ்லையோ மினிட்லையோ ஹவர்லையோ வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த நாபோடைய செட்டிங்ஸை பொறுத்து வந்து நமக்கு வந்து டைம் வந்து ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். அதே போல் வந்து மல்டிப்ளேயர் செட்டிங் கொடுத்துருக்காங்க. அதே போல் வந்து நம்மளுடைய டைமர் இங்கே பார்த்திங்கன்னா வந்து T1 T2 2 கொடுத்துருக்காங்க. T1ன்றது வந்து ஆஃப் டைமும் T2ன்றது வந்து ஆன் டைம் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா T1ன்றது வந்து மேலே இருக்கிற நாபு, T2ன்றது வந்து கீழே இருக்கிற நாபு. இப்போ நம்ம எது வந்து ஆன் பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து ஆன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நடக்கும். அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓரவியாக பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம A1 A2க்கு வந்து சப்ளை கொடுத்தாச்சு. நம்ம வந்து எல்லாமே வந்து செகண்ட்ஸில் வச்சுருக்கோம். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய செலெக்ஷன் வந்து செகண்ட்ஸில் வச்சுருக்கோம். ஆன் டைம் அப்புறம் ஆஃப் டைம். இது வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம சொன்ன டைம் டிலேக்கு ஏற்ற மாதிரி வந்து அவுட்புட் வந்து ஆன் ஆஃப் சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து ஹவர்ஸுக்கு செட்டிங் பண்ணலாம், செகண்ட்ஸுக்கு செட்டிங் பண்ணலாம், அதில் வந்து மினிட்ஸுக்கு கூட வந்து செட்டிங் பண்ணலாம். அது எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சுவிட்ச் செட்டிங்ஸை பொறுத்து வந்து நம்மளுடைய ஆப்ரேஷன் வந்து நடக்கும். இது வந்து ஒரு சில அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. கண்டினியூஸாக வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆனில் இருக்கணும் டைமர், 20 செகண்ட் வந்து ஆஃபில் இருக்கணும்னா வந்து இது போல் சைக்ளிக் டைமர்னு சொல்லக்கூடிய டைமர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து நாப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 செகண்ட் வந்து ஆனில் இருக்கும், அப்புறம் வந்து உள்ளே வந்து ஆஃப் ஆகிடும். அதே போல் வந்து கண்டினியூஸாக வந்து நடந்துகிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு செல்லாக்கோடைய எக்ஸின் 800 எக்ஸின் போட்டிங்கன்னா வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிது. அது இல்லாமல் வந்து ஓம்ரான்லேயும் இருக்குது மல்டிபிள் நம்பர் ஆஃப் மாடல்ஸு. ஓகேங்களா, பேசிக் ஓவர்வியூவாக பாருங்கள். ஒயரிங் டயக்ராம்லாம் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், அதையும் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் எப்படி ஒயரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் தெரியுங்க. இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.